போபால்ல ஒரு இளஞ்சோடி 2024ல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க 2 பேருமே பெட் லவர்ஸ். ஆனா கல்யாணம் ஆகி 8 மாசத்துல இப்போ 2 பேருமே டிவோர்ஸுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கும் காரணம் என்னன்னா, 2 பேருமே பெட் லவர்ஸ். கணவரோட நாய் மனைவியோட பூனைய துரத்திக்கிட்டே இருக்கான். இதனால பூனை ஸ்ட்ரெஸ் ஆகி சாப்பிடாம இருக்கான் இப்படின்னு மனைவி சொல்றாங்க. அதே நேரம் கணவர் என்ன சொல்றாருன்னா, மனைவியோட பூனை அவரோட மீன் தொட்டி பக்கத்துல சுத்திட்டு நாயை வேற தாக்குதாம்னு சொல்றாரு. இந்த பெட் சண்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவங்களுக்குள்ள சரி பண்ண முடியாத அளவுக்கு கருத்து வேறுபாக வந்து இப்போ விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. கேஸ் இப்ப ஃபேமிலி கோர்ட்ல இருக்கு. இப்போ அவங்க ஒரு கவுன்சிலர் உதவியோட சமரசத்துக்கு முயற்சி பண்றாங்களாம். ஆனா இது என்ன காட்டுதுன்னா, பெட்ஸ் மாதிரி பொதுவான விஷயங்களா இருந்தா கூட ஆரம்பத்திலே ஒரு புரிதல், சில ரூல்ஸு, கொஞ்சம் ட்ரைனிங் இதெல்லாம் இல்லைன்னா உறவுல பெரிய பிரச்சனை வரலாங்கிறது தான். சோ சின்ன விஷயமா தெரியற இந்த பெட் சண்டைகள் கூட கவனிக்காம விட்டா கல்யாண வாழ்க்கையே பிரிக்கிற அளவுக்கு போகலான்னு இந்த போபால் சம்பவம் நமக்கு காட்டுது.